Friends, welcome to my channel Tamil Layer Tech. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிற அப்ளிகேஷன் வந்து ஒரு சூப்பரான அப்ளிகேஷன் சொல்லலாம். யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுடைய ஆண்ட்ராய்டு மொபைல் ஊடாக வந்து ஃபார்ம் வெப்சைட்டை வந்து பார்க்குறவங்க வந்து பார்க்க முடியாமல் வைக்கக்கூடிய மாதிரி ஒரு சூப்பரான அப்ளிகேஷன் சொல்லலாம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் அப்படி வந்து பிரதர், ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் போகக்கூடிய இடங்களில், ஸோ இந்த மாதிரி இடங்களில் வந்து உங்களுடைய மொபைலூடாக வந்து ஃபார்ம் வெப்சைட் வந்து பார்க்குறாங்கன்னா, ஸோ அதை வந்து உங்களுடைய மொபைல்லே வந்து தடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு சூப்பரான அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த அப்ளிகேஷன் வந்து பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய யூடியூப் சேனல் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க. அதோட சேர்த்து ஒரு பெல் பட்டன் வரும், அதில் ஆல் இருக்கக்கூடிய ஆப்ஷன் வந்து கொடுத்துருங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய புது வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் அனைத்து வந்து நிற்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த அப்ளிகேஷனோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் டிஸ்கஷன் பாக்ஸில் டவுன்லோட் லிங்க் 1 to 1 கொடுத்தீங்கன்னா அதனோட பார்த்து டவுன்லோட் பண்ணி கொடுங்க. அதே போல் வந்து நீங்கள் யூடியூப்பில் வீடியோ பார்க்குறீங்கன்னா ஒரு லைக் ஒரு ஷேர் பண்ணிடுங்க. பண்ணக்கூடிய ஷேர் வந்து உங்களுடைய ஃபேஸ்புக் அப்லோட் ஃப்ரெண்ட்ஸ் மார்க் வாட்ஸ்அப்புக்கு வந்து பண்ணிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய ஃபேஸ்புக் பேஜ் வந்து லைக் பண்ணி இல்லாட்டி லைக் பண்ணிக்கணும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியூ பேஜ் ஒன்று வரும், அதே வந்து லைக் பண்ணி கொடுங்க. இந்த அப்ளிகேஷனுடைய லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோக்கு மேலே டவுன்லோட் லிங்க் 1 to 1 கொடுத்துக்கணும். அதை நீங்கள் பார்த்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதே போல் வந்து நீங்கள் ஃபேஸ்புக்கில் வீடியோ பார்க்குறீங்கன்னா ஒரு லைக் ஒரு ஷேர் பண்ணிடுங்க. பண்ணக்கூடிய ஷேர் வந்து உங்கள் ஃபேஸ்புக்கு அப்ளை வாட்ஸ்அப்புக்கு ஃப்ரெண்ட்ஸ் மார்க் வந்து பண்ணிவிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போது அந்த அப்ளிகேஷனை வந்து பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த அப்ளிகேஷன் தான். இந்த அப்ளிகேஷனை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா முதல்ல வந்து உங்களுடைய ஜிமெயில் ஐடி கேட்கும். அந்த ஜிமெயில் ஐடியை கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் வந்து பாஸ்வேர்டு கேட்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கேட்கும். ஸோ நீங்கள் அதை கொடுத்து சைன்அப் பண்ணிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், தெளிவாக வந்து நான் இந்த அப்ளிகேஷன் வந்து என்னத்துக்குன்னு சொல்லிட்டேன். கண்டிப்பாக வந்து உங்களுடைய மொபைலில் வந்து யாராவது வந்து ஃபார்ம் வெப்சைட் பார்க்குறாங்கன்னா அவங்களுக்கு பார்க்க முடியாமல் வந்து செய்யக்கூடிய மாதிரி ஒரு சூப்பரான அப்ளிகேஷன் சொல்லலாம். கண்டிப்பாக வந்து சில நண்பர்களோட வீட்டில் வந்து இருக்கக்கூடிய குழந்தைகள் வந்து சில குழந்தைகள் வந்து ஃபார்ம் வெப்சைட் பார்ப்பாங்க. அதே போல் வந்து இருக்கக்கூடிய பிரதர் அப்லேட் வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி யாராவது ஃபார்ம் வெப்சைட் கூடுதலாக வந்து யூஸ் பண்ணுறாங்கன்னா, ஸோ அதை வந்து தடுத்து வைக்கக்கூடிய மாதிரி ஒரு நல்ல முறையில் வந்து தடுத்து வைக்கக்கூடிய மாதிரி தான் இந்த அப்ளிகேஷன். கண்டிப்பாக வந்து இந்த அப்ளிகேஷன் வந்து ரொம்பவே வந்து யூஸ் ஆகும்னு சொல்லலாம். யூஸ் பண்ணி பாருங்கள். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த அப்ளிகேஷனை வந்து நீங்கள் ஜஸ்ட் ரன்னிங் பண்ண விட்டுட்டீங்கன்னா போதும், அவங்க வந்து எதனூடாக போய்த்து வந்து ஃபார்ம் வெப்சைட் வந்து சர்ச் பண்ணாலும் வந்து சர்ச் ஆகாது. ஸோ அந்த மாதிரி வந்து செஞ்சு கொள்ளலாம். இப்போது பார்த்திங்கன்னா நிறைய இந்தியாவில் வந்து நிறைய ஃபார்ம் வெப்சைட் வந்து பிளாக் பண்ணிக்கிறாங்க. அப்பயும் வந்து ஒரு VPN வந்து போட்டால் வந்து ஒர்க் ஆகக்கூடிய வகைக்கு ஃபார்ம் வெப்சைட் இன்னும் இருக்குது. ஸோ அதையும் வந்து உங்களுக்கு தடுக்கணும்னா இந்த அப்ளிகேஷன் வந்து தான் உங்களுக்கு தடுக்க முடியும். ஸோ இந்த அப்ளிகேஷன் வந்து தான் உங்களுக்கு வந்து தடுக்க முடியும். ஸோ இப்போ இந்த அப்ளிகேஷன் வந்து நான் வந்து சைன் அப் பண்ணிட்டேன். நான் அதனால் வந்து பாஸ்வேர்டை வந்து நான் இந்த இடத்துல வந்து கொடுத்து கொள்வதன் பாஸ்வேர்டு வந்து நான் இந்த இடத்துல கொடுத்து என்டர் கொடுக்குறேன். என்டர் கொடுத்ததுக்கப்புறம் வந்து வரக்கூடியது வந்து உங்களுக்கு நீங்கள் சைன்அப் பண்ணதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வரக்கூடியது ஐக்கான் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து google.comனு சொல்லி ஒரு வெப்சைட் ஒன்று கொடுத்திக்கிறாங்க. அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து ஸோ இந்த மாதிரி தான் வரும். இதில் வந்து மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து கொடுத்திக்கக்கூடியதை வந்து பார்க்கலாம். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் உங்களுக்கு வந்து பேஜ் எரர் காட்டுறதுக்கு வந்து 2 ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கிறாங்க. ஸோ அதில் வந்து ஏதாவது ஒரு ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிட்டு சேவ் பண்ணிடுங்க. சேவ் பண்ணதுக்கப்புறம் வந்து கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்ட் எண்டிங்கும் அந்த ஸ்டார்ட்டை வந்து கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் வந்து இந்த அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா ரன்னிங் ஆகும். ஸோ இப்போது வந்து நான் வந்து என்னுடைய குரோமை வந்து ஓப்பன் பண்ணி கொடுத்தேன். ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போது வந்து ஒரு வெப்சைட் ஒன்று வந்து நான் சர்ச் பண்ணுறேன். ஸோ இந்த வெப்சைட்டை வந்து நான் சர்ச் பண்ணுறேன். சர்ச் பண்ணும்போது வந்து உங்களுக்கு வந்து பார்த்துக்கலாம் ஜஸ்ட் இது வந்து ஒர்க் ஆகுதா இல்லையாண்டு. ஸோ சர்ச் பண்ணேன்னா இந்த மாதிரி வந்து சேஜ் ஆகிக்கொண்டே நிற்கும். ஸோ ஆனால் வந்து ஒர்க் ஆகாது. ஸோ இந்த அப்ளிகேஷனோட வந்து நீங்கள் வந்து பிளாக் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்து வெப்சைட் வந்து ஒர்க் ஆகாது. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அவங்க VPN போட்டாலும் வந்து ஒர்க் ஆகாது. ஸோ அந்த மாதிரி செஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி தான் இந்த அப்ளிகேஷன். இப்போது பார்த்திங்கன்னா இந்த அப்ளிகேஷனோட வந்து நான் ஜஸ்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் www.google.com என்று மட்டும் நான் சர்ச் பண்ணி கொள்வதன். ஸோ இப்போது பார்த்தீங்கன்னா google.com என்று சர்ச் பண்ணுறேன். இப்போது வந்து google.com வரக்கூடிய மாதிரிக்கும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் மூவிஸ்ன்னு நான் சர்ச் பண்ணுறேன். ஸோ தமிழ் மூவிஸ் சர்ச் பண்ணால் தமிழ் மூவிஸ் வந்து இந்த இடத்துல வந்து வரக்கூடியது மாதிரிக்கும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து ஸோ ஃபார்ம் வெப்சைட் வந்து ஏதாவது ஒன்று வந்து நீங்கள் சர்ச் பண்ணும்போது வந்து ஸோ இந்த இடத்துல வந்து வராமல் வந்து செய்யக்கூடிய மாதிரி தான் இந்த அப்ளிகேஷன். ஸோ இப்போது பார்த்திங்கன்னா வந்துடுச்சு. ஸோ நான் இதை வந்து கிளிக் பண்ணேன்னா இந்த இடத்துல வந்து வராது. ஸோ இந்த மாதிரி வந்து லோடிங்காகவே நின்றும். ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து செஞ்சு கொள்ளலாம். ஸோ அந்த அப்ளிகேஷன் இந்த அப்ளிகேஷனோட வந்து பார்த்திங்கன்னா யாராவது வந்து ஃபார்ம் வெப்சைட் வந்து கூடுதலாக யூஸ் பண்ணுறாங்கன்னா அவங்களோட மொபைல்லையும் வந்து இதை வந்து செட் பண்ணி வைக்கலாம். அதே போல் வந்து உங்களுடைய மொபைலில் யாராவது வந்து ஃபார்ம் வெப்சைட் வந்து
யூஸ் பண்ணுறாங்கன்னா குழந்தைகள் அப்படி பிரதர் அதே போல் வந்து வெளியில் இருக்கக்கூடிய உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி யாராவது வந்து யூஸ் பண்ணுறாங்கன்னா உங்களுடைய மொபைலில் வந்து பிளாக் பண்ணி வைக்கலாம். ஸோ சூப்பரான ஒரு அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த அப்ளிகேஷனில் வந்து ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபேஸ்புக் யூடியூப் ரெண்டும் வந்து ஆட் பண்ணிப்பாங்க. ஸோ உங்களுக்கு வந்து தேவையான அப்ளிகேஷனை வந்து ஃபார்ம் வெப்சைட்டுக்கு வந்து யூஸ் பண்ணக்கூடிய டொமைனில் வந்து உங்களுக்கு வந்து ஆட் பண்ணி வைக்கலாம். இதனூடாக வந்து ஸோ வெப்சைட்டில் வந்து உங்களுக்கு வந்து ஆட் பண்ணி வைக்கலாம். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஹிஸ்ட்ரி. ஸோ இந்த இடத்துல வந்து ஹிஸ்ட்ரி வந்துச்சுன்னா ஸோ அதை வந்து உங்களுக்கு ஆல் டிலீட் பண்ணி வச்சுக்கொள்ளலாம். ஒரு சூப்பரான அப்ளிகேஷன் சொல்லலாம். யாராவது வந்து உங்களுடைய ஆண்ட்ராய்டு மொபைலில் வந்து ஃபார்ம் வெப்சைட் வந்து VPN போட்டும், அதாவது VPN இல்லாமல் வந்து ஒர்க் ஆகாது. ஸோ VPN போட்டும் வந்து ஒர்க் பண்ணுறாங்கண்டா கண்டிப்பாக பார்க்குறாங்கண்டா இந்த அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு வந்து தடுத்து வச்சுக்கொள்ளலாம். ஒரு சூப்பரான அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த தகவல் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மார்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் இன்னும் ஒரு நல்ல தகவல் நல்ல பதிவோடு வந்து சந்திக்கின்றேன்.